ஜாதகத்தில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை பார்த்திருப்பீர்கள். முகத்தை வைத்து முடிவு செய்துவிட முடியுமா என்ற தலைப்பிலே பார்ப்போம். முகத்தை வைத்து முடிவு செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் தேவைப்படுகிறது. ஒரு நட்பை தேர்வு செய்வதற்கு தேவைப்படுகிறது. ஒரு வேலையில் இன்டர்வியூவில் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிற முகத்தை பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள். மாப்பிள்ளை பெண் பார்க்கும்போது முகத்தை பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள். இதே முகத்தை பார்த்து எப்படி ஜாதகப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு சிறு விஷயம் தெரிந்து கொண்டால் நமக்கு அது உதவியாக இருக்கும். பார்த்தீர்கள் முகத்தை பார்த்து என்றால் ஜாதக லக்னம் என்பது தான் நம்முடைய முகத்தை, நம்முடைய தோற்றத்தை, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது லக்னம் தான். அந்த லக்னத்தை பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி எப்படி அமைகிறது அப்படிங்கிறது பொறுத்து தான். இப்போ சூரியனும் செவ்வாயும் லக்னத்தோடு சம்மந்தப்படுது. ஒருத்தர் சிம்ம லக்னம், ஒருத்தர் மேஷ லக்னம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் கம்பீரமாக இருப்பாங்க. பார்க்குறக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் அப்படியே ஆஜானுபாகுவாக கம்பீரமாக பார்த்தாலே நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுறதுமா இருப்பாங்க. இவங்களாம் சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டா. அதே மாதிரி சுக்கிரன் சந்திரன் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு அழகாக கவர்ச்சியாக இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் நின்னாங்கன்னா 100 பேர் இருந்தாலும் அவங்கள பார்த்து 40 பேர் பேச போயிடுவாங்க. அது அவங்க செலிப்ரிட்டியாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. சுக்கிரன் சந்திரன் அழகு. அது நான் ஒரு சில நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசங்களோட ஒரு பெண் பிள்ளைகளை போல அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் சந்திரன் லக்னத்தோடு சம்மந்தப்படுது அப்படின்னா கவர்ச்சி, அந்த கவர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படி சூரியனுக்கு கம்பீரம் வருதோ கவர்ச்சி வந்துடும். அதுமாதிரி குரு புதன் சம்மந்தப்பட்டால் ஒரு அறிவுக்கலை வந்துடும் முகத்தில். நீங்கள் படித்தவரோ படிக்காதவரோ, ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு அறிவுக்கலை, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சுக்க ஒரு அறிவுக்கலை உங்கள் முகத்தில் கண்டிப்பாக வந்துடும். குருவும் புதனும் சம்மந்தப்பட்டால். சனி ராகு கேது சம்மந்தப்பட்டால் கொஞ்சம் முகத்தில் ஏதோ ஒரு குறைகள், சில மாறு இருக்கிறது, இல்லை கருப்பாக இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். ஆனால் இவங்க சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பாங்க, திறமைசாலிகளாக இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம அவங்க தோற்றத்தை வச்சு நம்ம இடப்பட முடியாது. அவங்கள நம்ம டீப்பாக தான் அனலைஸ் பண்ணி அவனை சனி ராகு கேது சம்மந்தப்பட்டவங்கள இது மாதிரி முகத்தை வச்சு நம்ம நட்புகளை நட்பு வட்டாரத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் புரிஞ்சுக்கலாம். இது இல்லாட்டி இது ஒரு ஜோதிடரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வணக்கம்.